வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலைகளில் பரீட்சைகள் இனி இல்லை. கல்வி அமைச்சரிடம் இருந்து வெளியாகிய தகவல். அதிகரிக்கும் சிங்கள குடியேற்றங்களால் வவுனியா வடக்கில் இருந்து வெளியேறும் தமிழர்கள். கோட்டபாயவுக்கு யாழ் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. தமிழர் பகுதியொன்றில் தலைமறைவாகிய எம்பி, நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. கெப் வண்டியுடன் பிடிபட்ட இளைஞர்கள் சிக்க வைத்த ரகசிய தகவல். சட்டவிரோதமான கட்டுமானங்களுக்கு கொழும்பில் இனி இடமில்லை, அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கை மக்களின் கடவுளாக மாறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொடர்பான விரிவான செய்திகள். இந்த ஆண்டு 3ஆம் தவணை முடிவில் பாடசாலை மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் மதிப்பெண் வழங்கும் முறைமை இடம்பெறாது என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுபுவ குறிப்பிட்டுள்ளார். அச்சிடப்பட்ட வினாத்தாள்கள் இருக்குமாயின் அது குறித்து பாடசாலையில் கலந்துரையாட முடியுமே தவிர மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் பரீட்சைகள் இடம்பெற மாட்டாது என குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே சில மாகாண பாடசாலைகளில் 3ஆம் தவணை பரீட்சைக்கான வினாத்தாள்கள் அச்சிடப்பட்டதாகவும் அந்த வினாத்தாள்களை கலந்துரையாட முடியுமே தவிர பரீட்சை நடாத்த முடியாது என்று அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 3ஆம் தவணைக்குரிய தவணை பரீட்சை டிசம்பர் 8ஆம் திகதி முதல் டிசம்பர் 19ஆம் திகதி வரை நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் ஏற்பட்ட திடீர் அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த முறை பரீட்சைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா வடக்கில் இடம்பெறும் திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் அபகரிப்புகளை தடுக்குமாறும் தமிழ் மக்கள் தமது பூர்வீக நிலங்களில் வாழும் வாழ்வுரிமையை உறுதிப்படுத்துமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். வவுனியா மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். வவுனியா வடக்கில் தற்போது அதிகரித்துள்ள சிங்கள குடியேற்றங்கள் மற்றும் காணி அபகரிப்பு நெருக்கடிகள் காரணமாக வவுனியா வடக்கில் இருந்து அதிக அளவில் தமிழ் மக்கள் வெளியேறியுள்ளதாகவும் கிராமங்களில் மக்கள் இன்மையினால் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தில் 23 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதுடன் மேலும் சில பாடசாலைகள் மூடப்படும் நிலையில் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடமாகாணத்தில் அதிக பாடசாலைகள் மூடப்பட்ட கல்வி வலயமாக வவுனியா வடக்கு கல்வி வலயம் காணப்படுகின்றது. அந்த வகையிலும் வவுனியா கல்வி வலயத்தில் 23 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. இவ்வாறு அதிக அளவில் பாடசாலைகள் மூடப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த காரணத்தினை அதிகாரிகளான நீங்கள் எம்மிடம் தெரிவித்தாலேயே எம்மாலும் அந்த பாடசாலையின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகனானந்தன் ஆகிய இருவரும் 2011 காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக நீதிமன்றத்தில் மின்னணு முறையில் சாட்சியம் அளிக்க அனுமதிக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தனது சட்டத்தரணி மூலம் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் கோட்டபாய ராஜபக்ஷ யாழ்ப்பாணம் வருவதில் என்ன பாதுகாப்பு பிரச்சினை உள்ளது என்பதை சத்திய கடதாசி மூலம் தெரியப்படுத்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லலித் குகன் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு 14 ஆண்டுகளாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் சாட்சியம் அளிக்க அப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு முதல் பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த அவர் இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக நீதிமன்றத்தில் மின்னணு முறையில் சாட்சியம் அளிக்க அனுமதி வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலான குழு ஒன்று நீந்தபூர் பிரதேச சபைக்குள் உள்நுழைந்து பிரதி தவிசாளர் உட்பட 2 மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை தலைமறைவாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட 10 பேரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதுபற்றி தெரியவரும் போது குறித்த பிரதேச சபையின் தவிசாளர் அண்மையில் பதவி விலக்கப்பட்டார். இந்த நிலையில் பிரதி தவிசாளர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த சட்டத்தரணி எம்.ஐ. இப்ரான் சபை நடவடிக்கையினை மேற்கொண்டு வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவ தினமான நேற்று ஓர் அரசியல் கட்சியின் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பிரதி தவிசாளர் அறைக்குள் உள்நுழைந்து
சபை நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என தெரிவித்து பிரதி தவிசாளருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அங்கு போலீசார் வரவழைக்கப்பட்டனர். இது தொடர்பாகவே குறித்த நபர் தலைமறைவாக இருந்து வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட சுமார் 542 கிலோகிராம் பீடி இலைகளை ஏற்றி சென்ற 2 சந்தேக நபர்களை ஹெப்ரக வண்டியுடன் கடற்படையினர் மடக்கி பிடித்துள்ளனர். இலங்கை கடற்படையினர் கற்பிட்டி புத்தளம் விஜயகடுபோத அஞ்சல் 61 வீதி தடுப்பில் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 22 மற்றும் 24 வயதுடையவர்கள் என்றும் புத்தளம் ஏத்தாளை பகுதியிலும் பாலாவி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன்படி வடமேற்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் தம்பதனைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் டிசம்பர் 9 நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேகத்துக்கிடமான வகையில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கெப் வண்டி சோதனையிடப்பட்டது. அங்கு சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட 542 கிலோகிராம் பீடி இலைகளுடன் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாவட்டத்தினுள் சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கோ அல்லது அபிவிருத்தியின் பெயரால் மக்களை ஆபத்தில் தள்ளும் குடியேற்றங்களை நிர்மாணிப்பதற்கோ ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கொழும்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கும் போது, கொழும்பு மாவட்டம் வெள்ள நிலையினால் இவ்வளவு தூரம் ஆபத்துக்குள்ளாகி இருப்பதற்கு எந்த ஒரு திட்டமிடலோ அல்லது சதி திட்டங்களோ அல்லது வேறு ஒரு தெளிவின்றிய மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானங்களோ காரணங்களாக இருக்கலாம். மிகவும் தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் காரணமாகவே மாவட்டமும் மக்களும் இந்த ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளனர். அண்மையில் ஏற்பட்ட சூறாவளி நிலைமையினால் அதிகளவான உயிர் மற்றும் சொத்து சேதங்கள் ஏற்பட்ட மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் கொழும்பு மாவட்டத்துக்கு ஏற்பட்ட சேதம் குறைவாக இருந்த போதிலும் எதிர்காலத்தில் மாவட்டத்தில் ஏற்படக்கூடிய வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் இணைந்து விசேட தலையீடு ஒன்றை மேற்கொள்ள உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சமகால ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க மக்கள் மனதில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளார். இலங்கை வாழ் மூவின மக்கள் அனைவருமே ஜனாதிபதி அனுரகுமாரவை தற்போது கடவுளாக காணத் தொடங்கியுள்ளனர். இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகள் அனைவரிடமே மக்களிடம் காட்டாத அக்கறையினை ஜனாதிபதி அனுரகுமார காட்டி வருகிறார். செய்யும் அனைத்து சேவைகளையும் நேர்த்தியாக செய்வதுடன் ஊழல் ஒழிப்பு, போதை ஒழிப்பு என இலங்கை நாட்டை சுபீட்சத்தை நோக்கி கொண்டு செல்கிறார். அது மட்டுமல்லாது கடந்த தினங்களில் இயற்கை பேரழிவால் நாடு பெரும் துன்பத்தில் மூழ்கிய போதும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததுடன் நாட்டை மீள கட்டியெழுப்பவும் நடவடிக்கையிலும் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். மக்களோடு மக்களாக நின்று இலங்கை மக்களின் நன்மதிப்பை பெற்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார இலங்கை வரலாற்றில் நிலைத்திருக்கும்படியாக மக்கள் சேவையை ஆற்றி வருகிறார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் பதாதைக்கு கையெடுத்து கும்பிட்டு நபர் ஒருவர் முத்தமிடும் காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. அத்துடன் தமது வீட்டில் இருக்கும் பூஜை அறையிலும் அனுரகுமார திசாநாயக்கவின் புகைப்படத்தை வைத்து மக்கள் பூஜித்தும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.